கிட்னி எனர்ஜி டவுனா இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். த சேம் கான்செப்ட். கிட்னி எனர்ஜி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஆயில் வைக்காம இருக்கிறது நல்லது. ஆயில் வைக்கணும். ஆயில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஆயில் தடவுறதுனால முடி வளராது. ரெகுலராகவே ஃபுட்டுலேயுமே சரி, ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப ஆயிலியான ஃபுட்ஸை எடுத்துக்காம ஒரு மாதிரி சாத்வீகமான டயட் நீங்கள் எடுத்துட்டு வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு சீயக்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இட் இஸ் மோர் தான். ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நேச்சுரோபதி டாக்டர் ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். சந்தோஷம் மேம். ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போது ஒவ்வொரு பிரச்சனை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னடா இது பிரச்சனையே கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ எனக்கு இது வந்து பர்சனலா மேம் நான் ஃபீல் பண்றது ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கு. பயமா இருக்கு, ஐயோ வழுக்கை ஆயிடுமோ அப்படின்ட்டு. என்ன மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை. இந்த ஹேர் ஃபால் எதனால வருது, இதை பத்தி நம்ம பேசலாம் மேம். இன்னைக்கு வந்து மற்ற டிசீசஸ்க்கு ஈக்குவலா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹேர் ஃபால் இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி செகண்ட் பர்சன் வந்து எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, நீங்க சொல்ற மாதிரியே தான் ரொம்ப கொட்டுது. ஆமா, எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து சும்மா கை வச்சு கோதுனாவே வந்து முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில் மேஜரா சில ரீசன்ஸ் மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அக்யூபங்க்சர் ஒரு டிசிஎம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடி ஹீட் தான் மெயின் ரீசனாக சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ஆகும்போது தண்ணியே எடுத்துக்கோங்களேன். ஹீட் ஆச்சு அப்படின்னா அதோட ஆவி வந்து எவாப்ரேட் ஆகி மேலே தான் போகும். த சேம் வே நம்மளுக்கு பாடியிலையும் ஹீட் வந்து ஏறும்போது அது மேலே மேலே நம்மளுக்கு வந்து அசெண்ட் ஆகிட்டே போகும். அசெண்ட் ஆகி நம்மளுடைய ஹெட் ரீஜனில் தான் அது போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெருசாக எதுவுமே வந்து தங்காது. ஸோ உச்சி மண்டையில் வந்து ரொம்ப ஹீட் இருக்கும்போது முடி வந்து சீக்கிரமாகவே கொட்டுறதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா முன்ன காலத்துலலாம் வந்து இந்த வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் கம்பல்சரி, பட் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம வந்து அந்த உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி விடுவாங்க நம்மளோட பாட்டி தாத்தாலாம் இருந்திருந்தாங்கன்னா. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து ரீசனாக சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு ரீசனும் நம்ம சொன்னோம் அப்படின்னா கிட்னி எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ கிட்னி எனர்ஜி டவுனாக இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்கும். ஸோ த சேம் கான்செப்ட். இதே பாடி ஹீட் தான். கிட்னி எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கை உள்ளங்கால்லாம் ரொம்பவே ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம உச்சந்தலை ஃபீல் ஆகும். ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது சில பேர் பார்ப்போம் ஹீட். எக்ஸாக்ட்லி. அவங்க பக்கத்தில் இருக்கும்போதே ஏதோ அவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிறைய ஓவர் டைம் பார்க்குறவங்க, டபுள் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறவங்க, அதே மாதிரி ரெஸ்ட் இல்லாமல் மேண்டேட்டரியாக ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது, நிறைய யோசிக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலலாம் கிட்னியோட எனர்ஜி வந்து டவுனாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ரீசன் சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரோட்டீன், அது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட்டு. ஸோ ப்ரோட்டீன் குறையும் போதும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா முடி வந்து கொட்டும். ஸோ ப்ரோட்டீனை வந்து நீங்கள் ஷாம்பு ஃபார்மில் எக் ஒயிட்டை தலைக்கு தடவுறேன், இல்லை ப்ரோட்டீன் இருக்கிற ஷாம்புவை தலைக்கு தடவுறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் மேஜராக உங்களுடைய உணவில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவதாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது ஜிங்க்கு, சல்ஃபர், செலீனியம், இந்த மாதிரியான ரொம்ப அத்தியாவசிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுடைய ரெகுலர் ஃபுட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும் போதும் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஜிங்க்லாம் இல்லை அப்படின்னா ஈஸியாக உடையும். ஹேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம டயட்டில் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி. அதே மாதிரி சீட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராகவே உங்கள் டயட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். தேர்ட் திங் வந்து அன்னெசரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹீட் வந்து நம்ம தலையில போடுறோம். நிறைய பேர் பார்த்திருக்கேன் ஹீட் பண்ணி கோம் பண்ணுவாங்க. ஆமா, இந்த தலை குளிச்சுட்டு வந்தாலே ப்ளோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது. என்னதான் நம்ம ஹீட் ப்ரொடெக்டிங் சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணாலுமே அந்த ஹீட்டோட டேமேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட்டு ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். டைஸாக இருக்கட்டும்,
ஹேர் கலர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவுமே நம்மளோட ரூட்ஸை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணி ஹேர் ஃபால் காஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நல்ல லாங் திக் பிளாக் ஹேர் வந்து எப்பவுமே இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ட்ராவல் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க பைக்கில். அவங்க கம்பல்சரி ஹெல்மெட் யூஸ் பண்ணி ஆகணும். அது மெயின்டைன் நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு இச்சஸ் இருக்கிறதா இருக்கட்டும், ஹேர் ஃபால் வரதா இருக்கட்டும், இது கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி ஒன்று சப்போர்ட் பண்ணலாம்? சரி, இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் நான் 2 பேருக்குமே சேர்த்தே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெகுலராக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஹெல்மெட் போடணும். ஸோ ஹெல்மெட்டுக்கு அடியில் வந்து ஏதாவது ஒரு ஷாலோ இல்லை வந்து ஒரு ஆமாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிறது உங்களுக்கு அந்த ஹெல்மெட்டோட அந்த கிளாத்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் கொடுக்கும். ரெண்டாவது, எப்படி இருந்தாலுமே இந்த வெயிலில் வந்து நம்ம வெளில போகிறோம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கேல்பில் வந்து ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும். லைக் ரொம்ப ஸ்வெட் ஆகும், எனக்கு ஜென்ரலாகவே வந்து ரொம்ப ஸ்வெட்டாக ஆகிற மாதிரியான பாடி டைப் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட் டேஸ் ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வீக்லி ட்வைஸ் அது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃபோ இல்லை வந்து ஹேர் ஃபாலோ இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். செகண்ட் திங் வந்து ரொம்ப ஆயில் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஆயில் வைக்காமல் இருக்கிறதும் ஆயில் வைக்கணும். சரி, ஆயில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஆயில் தடவுறதுனால முடி வளராது. அது வந்து 100%. எங்க வீட்ல சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனா ஆயில் அப்ளை பண்ணிடுவாங்க. என்னடா இப்படி இருக்கு? கண்டிப்பா. எதுக்கு ஆயில் வைக்கிறோம் அப்படின்னா பாடி எக்ஸ்ட்ரீமா ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் ஆயில் வைக்கிறோம். பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அப்படியே கோகனட் ஆயில் இருந்தாலும் அதில் வந்து வெந்தயமோ சின்ன வெங்காயமோ கருவேப்பிலை இதெல்லாம் தான் நம்ம வந்து போட்டு இது பண்ணுவோம். நீங்கள் அந்த சமாச்சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் தான் இருக்கும். ஸோ ஆயில் நம்ம தலைக்கு வைக்கிறதே நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஹெட் வந்து ரொம்ப சூடாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறோம். அது தடவுறது மூலயமா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகாது. ஹேர் க்ரோத் தனி, ஆயில் வைக்கிற கான்செப்ட் வந்து தனி. ஸோ நம்ம அதான் இப்போ ஆயில் வச்சிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலும் நம்மளுக்கு ஸ்கேல்பில் ஏற்படுற அந்த ஸ்வெட்டிங்கும் ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு இச்சிங், டேண்ட்ரஃப் இதெல்லாம் வர்றதுக்கான ரீசன்ஸ். ஸோ நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஆயில் வச்சிங்க அப்படின்னாலும் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் ஹேர் வாஷ் பண்ணிடணும். இல்லை ரொம்ப லாங் ஹேராக இருக்குன்னா அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அது ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூப்லையும் சரி, இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு வந்து அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னு நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுக்கு உண்மையுமே அது ரீசன் இருக்கா? ஆயில்னால அடர்த்தி ஆகும். அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க மயில் ரத்தத்தை நான் தேய்க்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த எந்த ஆயில்னாலையும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து நடக்கிறது பாசிபிளே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க என்ன சாப்பிட்றீங்க, உங்களோட பாடி டைப், நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஆயிலுமே நம்ம வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், முக்கியமாக ஹெட்டோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரீசனே அதுதான். உச்சந்தலை இல்லை நம்ம தலைப்பகுதி வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முடி வளரும். ஸோ அதை வச்சு தான் இந்த ஆயில் தடவுனேன் எனக்கு வந்து முடி நல்லா லாங்காக வருது அப்படிங்கிற கான்செப்டே. ஸோ பொதுவாக இதுலேருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா நம்ம தலையை வந்து குளுமையாக வச்சுட்டோம் அப்படின்னாவே பாதி ப்ராப்ளம் வந்து. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து அது ஹேர் ஃபால் நடந்து இல்லை ஏதாவது பிரச்சனை வந்து தான் அதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரெகுலராகவே ஃபுட்டுலேயுமே சரி ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப ஆயிலியான ஃபுட்ஸை எடுத்துக்காம ஒரு மாதிரி சாத்வீகமான டயட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே பாடி டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகாது. அதே மாதிரி நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க்குக்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரெகுலராக வந்து வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலும் ஹெட்டோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி, இளநீ, மோர் இதெல்லாம் நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்மலைஸ். இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் திடீர்னு வந்து முடி கொட்டும். சரி, இப்போ டேப்லெட்ஸ் இருப்பாங்க, அதோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அந்த மாதிரி இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ்னாலேயே வந்து நல்ல முடி வளர்த்தி வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்களா? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிரெக்னன்சி டைம்ல தான் ஹேர் ஃபால் ஆச்சு. இல்ல, போஸ்ட்மார்ட்டம் டைம்ல தான் ஹேர் ஃபால் ஆகும். கரெக்டா வந்து அது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பிள்ளை முகம் பார்த்து சிரிக்கும் போது முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அரௌண்ட் த டைம் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அரௌண்ட் 3rd or 4th month வந்து ஆஃப்டர் டெலிவரி நான் சொல்றது. ஸோ அந்த டைம்ல வந்து சில ஹார்மோன்ஸ் மாறுறதுனால உங்களுக்கு வந்து அந்த முடி கொட்டுறது வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த சமயம் நம்ம ப்ராப்பரா நம்மளுடைய ஃபுட் வந்து கவனமாக நம்ம சாப்பிட்டுட்டு
அண்ட் இதே நான் ஜென்ரலா சொன்ன அதே ப்ரிகாஷன்ஸ் அவங்களும் எடுத்தாங்க அப்படின்னாலே திருப்பி வந்து ரீக்ரோத் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே மேம். அது கூடவே இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு இது போயிட்டு இருக்கு. நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? எது மேம் பெஸ்ட்? நான் வந்து ஷியக்கா தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லெண்ணெய் தடவிட்டு அண்ட் ஷியக்கா யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். எல்லாருக்கும் ஷியக்கா அப்ளை பண்ணாலே அதனால ட்ரை ஆகுறது அந்த மாதிரியான அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்க அதாவது வெறும் ஹேர்ல வந்து நீங்க ஷியக்கா போட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை ஆகும். எப்போ ஷியக்கா போடணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நீங்க ஷியக்கா போடணும். ஓகே. அப்ப வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் போகாது. நீங்க நார்மல் டேஸ் அப்படின்னா இந்த பாரபன், சல்ஃபர் இந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து ஷாம்பு சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேம் எஸ் டாக்டரா நீங்க இந்த ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஹேருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இது கூட ஒன்று கரெக்டா இருக்கும், இதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுமா மேம்? இது வேற ஏதாவது சம்மந்தப்பட்டு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்மளுடைய ஸ்லீப் ப்ராப்பரா இல்லைனாலும் ஹேர் ஃபால் ஆகும். நம்ம டைஜஷன் ப்ராப்பரா இல்ல, ப்ராப்பர் மீல்ஸ் நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் ஹேர் ஃபால் ஆகும். நம்ம வந்து நம்மளுடைய ஸ்லீப் ப்ராப்பரா இல்லைனாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். நம்ம டைஜஷனோ இல்லை நம்ம ப்ராப்பரா மீல்ஸ் வந்து ஒழுங்கா எடுக்கல, ப்ராப்பர் டைமுக்கு நம்ம சாப்பிடல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். சில ஹேபிட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, தேவையில்லாத இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸா இருக்கட்டும், இல்லை டொபாக்கோவா இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹேபிட்ஸ் மூலியமா பாடியில இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு பெரிய பெரிய நோய்களே அதனால வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்போ ஹேர் ஃபால் இருக்கவங்கள மெஜாரிட்டி அதிகமா இருக்கவங்களுக்கு பொடுகு இருக்கும், அதனால தான் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு. இப்போ பொடுகு பிரச்சனை எதனால வராது, எப்படி சொல்றோம்? பொடுகு பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஹீட்டு, ட்ரைனஸ், ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஸ்கேல்ஸ் வந்து உதிர ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பொடுகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வேர்த்து கொட்டும் போது கூட சேர்ந்து அந்த ஆயிலும் வந்து செக்ரீட் ஆகும்போது நம்ம அப்ளை பண்ற ஆயில் சொல்றேன். ஸோ அதுவும் இந்த வேர்வையும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஃபிளேக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ட்ரை ஆகும்போது உங்களுக்கு அந்த வந்து பொடுகா ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம ஸ்கேல்ப்லயே நீங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஆயில்ஸ் இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நார்மல் அந்த என்ன சொல்றது, மரத்துல செய்யற அந்த சீப்பா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் நல்ல குவாலிட்டி சீப் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நேச்சுரலாவே ஒரு 2 நாள் தலை குளிச்சு ஒரு 2வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது வந்து ஆயில் தான், நம்ம ஸ்கேல்ப் செக்ரேட் பண்ற ஆயில். அதையும் தாண்டி நம்ம ஆயில் போடுறோம், வேர்த்து கொட்டுது, பாடி ஹீட்டும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பொடுகுன்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் கண்டிஷன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும். எவ்ரி செகண்ட் டே ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா நாளைக்கு விட்டுட்டு நாளன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். செகண்ட் திங் வந்து வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. இந்த தைலத்தை நீங்கள் வந்து கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழிச்சு நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகும். இப்போ சில பேர் வீட்லேயே எலுமிச்சம்பழம் தைக்கிறது, அந்த மாதிரி சின்ன வெங்காயம் தைக்கிறது, அந்த மாதிரி ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகும். இப்போ எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம இந்த ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட்டாக தலை குளிச்சுட்டு கடைசி மக்கில் வந்து தண்ணியில் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் ரின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் தேய்க்கிறது வந்து ஹேர் க்ரோத்துக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் சாப்பிட்றது மூலமா இருக்கு. இப்போ எலுமிச்சம்பழம் தேய்க்கிறதுனால மேம் ஒயிட் ஹேர் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பொருளை கிளப்புறாங்க. அது அந்த ஆசிட் கண்டென்ட்காக சொல்லியிருப்பாங்க, பட் அந்த மாதிரி ஆகாது. அதில் ஆகாது. ஓகே மேம், இப்படியும் அந்த ஹேர் ஃபால் பிரச்சனையிலிருந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எனக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.